அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது ஒரு ஷார்ட் வீடியோ பதிவு தான். இன்றைக்கி இரவு பதிவில் நம்ம நிச்சயம் என்ன பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நகர்வுகள் மிக கடுமையாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்று இரவு டீட்டெயிலாக கரெக்டாக 10:15 அதாவது 10:15 மணிக்கு இந்த வீடியோ பதிவை வெளியிடுறேன். அதற்கு முன்பு நம்ம தமிழக அரசியல் களத்தை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா ஒரு நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது. ஒரு புது வித அரசியலை நோக்கி நகர்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் பதவியேற்பு பிரமாணத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ந்து மக்கள் 4ஆம் தேதியிலிருந்து இன்னும் சேனலை செய்தி சேனலில் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு பரபரப்பாக நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மலாம் இதற்கு முன்பு இருந்த அரசியல் களம் டெல்லி அரசியல் களமும் தமிழக அரசியல் களமும் இருவேறு பிரிவாக நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா டெல்லி அரசியல் களத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் ஒரு சில நிகழ்வுகள்லாம் ஒன்றா மீட் பண்ணுவாங்க, ஒன்றா சந்திப்பாங்க, 2 பேரும் பேசிப்பாங்க. இப்போ சமீபத்தில் தான் ஒரு சில உரசல்கள், பட் இதுக்கு முன்னாடி நல்லாவே அந்த அரசியல் மாண்பு அப்படின்றத நல்லா கடைபிடிச்சாங்க. இடையில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆதங்கப்பட்ட ஒரு சில சேனல் சொல்லியிருந்தேன் நான். டெல்லி அளவுக்கு தமிழக அரசியல் களம்லாம் இல்லை. 2 பேரும் 2 அரசியல் கட்சிகளும் எதிரி புதிரியாக ரொம்ப ஒரு கடுமையாக நீ அப்படியா நான் இப்படி, அதுவும் ஒரு சில கட்சிகள்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னாங்கன்னா வீட்டை போய் அடிக்கிறது, உடைக்கிறது, பொழுது எரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் எங்கள் தமிழக அரசியல் களத்தில் அவங்க கல்யாணத்துக்கு இவங்க போகிறதில்ல, இவங்க கல்யாணத்துக்கு அவங்க போகிறதில்ல. இப்போயே நம்ம சமீபத்தில் பூத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா மிக கடுமையான சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் பார்த்தோம். ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை பார்க்குறோம். அப்பா பையன் சண்டை, இதெல்லாம் எதற்காக அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்க. குறிப்பாக இப்போ டிவிக்கு என்ட்ரி ஆனதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா பையன் அம்மா பொண்ணு இந்த பிளவுகள்லாம் ஒரு சில ஜாலியாக போட்டாங்க, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாகவும் போனாங்க. பட் ஒரு சில இடத்துல ரொம்ப தீவிரமாக அடிதடியில் இறங்கின பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. அந்த ஆதங்கம் என்ன அப்படின்னா அரசியல் களத்தை எல்லாம் தாண்டி நான் கூட ஆரம்ப பதிவில் என்ன சொல்லியிருந்தேன்னா நிறைய நண்பர்களை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த அரசியல் களத்தில் அரசியல் பேசாமல் இருக்கணும். நிறைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாமே ஒரு சிலர் ஒரு கொள்கை பிடிப்பில் இருப்பாங்க. திடீர்னு நம்ம போய் அதை பேசும்போது நம்மளுடைய அந்த ஓவல் நட்புகள்லாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லப்பட்ட இந்த சமயத்தில் குறிப்பாக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா தரப்புலையும் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் சட்டமன்றத்தில் பதவி ஏற்றுக்கிறாங்க. பதவி ஏற்றுக்கும் போது ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது வணக்கமே வைக்கல, சுத்தமாகவே வைக்கல. அப்போயே என்ன மாதிரி பயங்கர ஒரு மாறி போகும் போல் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவரோட ஃபோட்டோ இருந்தது, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய ஃபோட்டோ. அவர் அதுக்கு வணக்கம் வச்சிருக்கிறார். நிறைய அதுக்குள்ளே ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு வணக்கம் வச்சு அவர் திருப்பி வைக்கல அப்படின்ற மாதிரி. அப்புறம் மதியத்துக்கு மேலே தான் அந்த விஷயத்தை உணர்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், அது இல்லாமல் பதவி பிரமாணம் ஏற்கும்போதே எல்லா கட்சிகளுக்கும் என்ன ஒரு காமனாக சொன்னாங்கன்னா இதில் இருக்கிறது மட்டும் படிங்க, எக்ஸ்ட்ரா யாரும் எதுவும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமே அவங்கவுங்க கட்சிகளுக்குன்னு ஒரு சில ரொம்ப டீப் அண்ட் டெப்த் விசுவாசிகள்லாம் இருப்பாங்கள்ல. இந்த பக்கம் டிவிகே சார்பாக என்னுடைய மனித கடவுளே என்ற அளவுக்கெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே சார்பாக அம்மா போட்டோவை பார்த்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நீங்கள் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கதறி அழுந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவங்க கட்சி தலைவரையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் பெரிய அளவுக்கு பேசின விஷயங்களை எல்லாம் தாண்டி பதவியேற்பு பிரமாணத்தில் அதையெல்லாம் சொல்லாதீங்க, இங்கே இருக்கிற கண்டென்ட் மட்டும் பேசுங்கன்னு திருப்பி சொன்னால் கூட அந்த நிகழ்வுகள் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் ஒரு சிலர் வணக்கம் வச்சாங்க, ஒரு சிலர்கள் எதிர்கட்சியில் உட்காரவங்களுக்கு இவங்களாம் எதிரி புதிரியுமாகவே பார்க்குற இந்த நிகழ்வுகள்லாம் ஒருவேளை காலங்காலமாக இந்த ஒரு அரசியல் நிகழ்வுகள் மறுபடியும் எதிரி புதிரியுமாக தொடர்ந்துருமா அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு எல்லாம் ஷாக்கிங்காக பார்த்தாங்க. இங்கே சட்டமன்றத்தில் ஆரம்ப கட்டத்தில் எதிரி புதிரியாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் அதுக்கப்புறம் முடியும் போது இந்த தகவல் கிடைச்சிருக்கும் போல உடனே அதுக்கப்புறம் பரஸ்பரமாக வணக்கம் வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் அவசரமாக அங்கே போயிட்டு அவரை கனிவோடு வரவேற்ற அந்த விஷயங்களும் வீடியோ பதிவுகளும் விஷயங்களும் பார்க்க முடிகிறது. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையை பிடிச்சிட்டு உரிமையாக கூட்டு போன அந்த விஷயங்கள்லாம் அரசியல் மாண்பையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி நகர்றதில்ல. ஏன்னா அரசியல் அப்படின்னும் போது குடும்பத்தெல்லாம் இழுத்து தாக்கல் நடத்துறதெல்லாம் தாண்டி அரசியல் கடந்த சண்டைகள் வேறு, இது வேறு இல்லை. இது
அடுத்த கட்ட நிகழ்வாக இது தொடர்ந்தது அப்படின்னா நல்லா இருக்கும்ல, ஆரோக்கிய அரசியலை வந்து முன்னோக்கி போகலாம்லன்ற ஒரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு வைகோ அவர்கள் வீட்டுக்கு போனது. வைகோ அவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பி, குமுதா ஹாப்பின்னு வாங்கல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வைகோ அவர்கள் வந்து ஒரு மாதிரி இன்டர்னலாக எமோஷனல் ஆகிட்ட மாதிரி அவரோட செயல் அப்படி கையாட்டினது. அதை விட வைகோ அவங்க வீட்டில் வேலை செஞ்ச அந்த 3 அம்மாக்கள் பண்ணுற ரியாக்ஷன் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு. விஜய் அவர்களை சுற்றி போட்டது, நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் வைகோ முன்னாடி அவர்கள் சொல்லும் போதும் சரி, இதெல்லாமே அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறார் அப்படின்றது அதை ப்ரூவ் பண்ணியிருக்கான்றதையும் பார்க்க முடியுது. ஏன்னா சோசியல் மீடியா தாக்கம் எல்லாம் ஏதோ சோசியல் மீடியாவிலையும் மற்றதுனால தான் ஓட்டு போட்டாங்கன்றதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்கள் மூலயமா ஓட்டு வாங்கியிருக்கிறான்றதையும் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி அங்கேருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டுக்கு போனது, அங்கே வரவேற்ற விஷயம், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து இங்கே பாருங்கள், இந்த உங்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர பிள்ளைங்களெல்லாம் காட்டின விஷயம். அங்கே ஒரு அரை மணி நேரம் தனிப்பட்ட முறையில் சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீமானவரோட சந்திப்பு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஏன்னா சீமானவருடைய சந்திப்பு தான் வந்து கொஞ்சம் மற்ற கட்சிகள் கூட, டிஎம்கேலாம் அவ்வளோ பேசவே இல்லை. ஏன்னா டிஎம்கே வந்து அவங்க டிவிகே லிஸ்ட்லேயே வைக்கல. அவங்க ஒரே ஒரு தடவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அட்டக்கத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அதுவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடிக்க வந்தவன் இன்றைக்கி வந்து பேசுகிறான்னா, இந்த 2 வார்த்தைகள் தான் பார்க்க முடிஞ்சது. பட் விடுதலை இவங்க சார்பாக, அதாவது சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து சீமானவர்கள் வந்து தம்பி இது வந்து பட டைலாக்ல நெஞ்சு டைலாக்கு, குடும்பத்தை பார்க்க இல்லையா நீ நாட்டை பார்த்துக்கிறியான்ற மாதிரி டைலாக்லாம். அப்புறம் சாட்டை துருமுருகன் அவருடைய விமர்சனம்லாம் சொல்லவே தேவையில்லை. விஜய் அவர்களை வாடா போடான்ற மாதிரி மிக கடுமையான வார்த்தைகள், காது கூசுற அளவுக்கான ஒரு வார்த்தைகள், பொது வெளியில் எங்கே போனாலும் 24 மணி நேரம் விஜய் விஜய் விஜய்னு கத்தி 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 கடைசியில் ஒரு ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கி அந்த சந்திப்பை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பார்க்க முடிகிறது. தம்பி நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு அந்த வரவேற்பு கொடுத்த விதத்தையும் சரி, இந்த வரவேற்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அண்ணா போன்று நான் விஜயை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் வந்து பாராட்டின விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு நாகரீக அரசியலை இளைய சமுதாயங்கள் வந்து கற்றுக்கொள்கிற ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது. என்ன காரணமாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்பெல்லாம் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பதவி பிரமாணம் ஏற்றதையோ இல்லை அடுத்தடுத்து அங்கே சட்டமன்றத்தில் போயிட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறதுலாம் வந்து பெருசான வியூஸ் எல்லாம் பார்க்கல. மேஜியும் ஒரு 4000-5000 வியூஸ் தான் பார்க்குறேன். இப்போ நான் ஒவ்வொரு செய்தி சேனல்லையும் குறைஞ்சது 30,000-40,000 வியூஸ் வந்து லைவே போகுது. எல்லா செய்தி சேனல்லையும் தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 லட்சம் 30 லட்சம் லைவ் வந்து சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு மக்கள் வந்து உன்னிப்பாக இளைய சமுதாயம் வந்து இந்த அரசியலை கற்றுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அடுத்த லெவலில் வந்து பேசப்படுகிறது, சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து தொடர்ந்து பார்க்கும்போது அந்த அரசியல் வெறுப்பெல்லாம் தாண்டி இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதையா பார்க்கலாம்ல. ஏன்னா 1000 விமர்சனங்கள் வந்து நேருக்கு நேராக வச்சா கூட அவங்கள போய் நேரில் சந்திக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு பண்பும் மாண்பும் வந்து வேணும் இல்லவா. நம்ம குடும்பத்திலே இருக்கிறோம், சொந்தக்காரன் கடுமையாக திட்டாலும் நம்ம போய் பார்த்து பேசுகிறதுக்கு அந்த மனசு வரவே வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. இதற்கு முன்பு நம்ம அரசியல்களை பார்த்துருக்கோம்ல. ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்முதிரமாக இருப்பாங்க. நேருக்கு நேராக சந்திச்சா கூட முகத்தை திருப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் மாறுமா இல்லை ஆரம்ப கட்டத்தில் ஒரு இதா அப்படின்றது பார்க்க முடியாது. மாறும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அடுத்த கட்டமாக டெல்லிக்கு போகிறாராம். முதல் பிரதமர் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் அப்புறம் வந்து சோனியா காந்தி அவர்களையும் அடுத்தடுத்த தலைவர்களையும் வந்து சந்திக்க திட்டமிட்டிருக்கிறது. இது என்னென்னா ஒரு மாதிரி சண்டை போட்டு நிதியை வாங்குறத விட அப்படியே இது நம்மளுக்கு தேவையான உரிமைகளை கேட்டு உரிமையாக வாங்குறது, இந்த ஆங்கிள் அணுகிறாங்களா இல்லை இன்னொரு ஆங்கிள் அணுகிறாங்களா இல்லை ஒரு வேளை ஓட்டெடுப்பு நடக்கிறதுக்காகன்ற மாதிரி இந்த பக்கம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் வந்து பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏஸ் அவங்க பக்கம் வந்துட்டாங்கன்ட்டு தெளிவாக தெரியுது. ஏன்னா இன்றைக்கி கூட பாருங்கள், ஏடிஎம்கே வந்து 2 பிரிவாக இருக்குது. ஒரு பிரிவு வந்து 17 எம்எல்ஏ முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட பிரிவில் வந்துட்டாங்க. இன்னொரு மீறி ஒரு 30 பக்கம் எம்எல்ஏஸ் மேலே சிவி சண்முகவோட தலைமையில். சிவி சண்முகம் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது வரவே இல்லை, கடைசியில் சாயந்தரம் தான் வந்து தனிப்பட்ட முறையில் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அந்த பதவி ஏற்றுக்கிற விஷயத்தில் கூட பாருங்கள், நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டை விட்டு வந்துட்டாங்க. சர்டிஃபிகேட்டை விட்டுட்டு வந்தால் கூட பரவாயில்ல, நிறைய பேர் தமிழே படிக்க தெரியல, டோட்டலாகவே தடுமாறினாங்க. அப்படியே சட்டத்தையும் மாண்பையும் மதிக்கிறேன்றது சட்டையையும் மாண்பையும் மதிக்கிறேன்ற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய தடுமாறின விஷயத்தையும் வந்து ஒரு மாதிரி பண்ணாங்க. அந்த பதவியேற்பு விழாவிலையும் அவங்களோட சொந்த வசனத்தையும்
பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நகர்வாக பார்க்கலாம் நம்ம. இப்போ அதனால் இந்த 30 எம்எல்ஏஸுக்கு மேலே மேபி ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. அதை தாண்டி நிறைய கட்சிகள் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நேற்று இரவு திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளோதான், இந்தி கூட்டணி உடஞ்சிருச்சு, அடுத்த நகர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டியது காலத்தின் கட்டாயம் கூட. நாங்கள் அமைச்சரவையில் வந்து ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தோம், இப்போ அவங்க விரும்பி கேட்குறாங்கன்னும் போது நாங்கள் பங்கு பெறலான்னு இருக்கிறோன்றாங்க. அப்போ இது ஏற்கனவே பிளான்டான்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அமைச்சர் பதவியை பங்கேற்கிறாங்கன்ற இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா கூட இன்றைக்கி வன்னியரசு அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கும் போது, அதாவது இந்த பக்கம் திரும்பி உதயநிதி அவர்களுக்கு வணக்கம் வச்சார், அந்த பக்கம் விஜய் அவர்களுக்கு வணக்கம் வைக்கவே இல்லை. அப்படியே அவர் பாட்டு வந்து போனதையும் பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள பிளவால் என்னன்னு தெரியல அது. ஆனால் இவங்க டிவிகேவில் கிட்டத்தட்ட ஜாயின் பண்ண போகிறாங்களா, இல்லை ஒட்டுமொத்த ஏடிஎம்கே டீமும் அவங்க ஆதரவு கொடுக்கும்போது இவர் இந்த பக்கம் வராங்களான்றது நாளை முடிவு எடுக்கிறாங்க. பட் அவர் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா, இந்தி கூட்டணி உடஞ்சிருச்சு, அடுத்து நோக்கி தேசிய அரசியலை நோக்கி நகரும் அப்படின்னா முடிவுகளை மாற்ற வேண்டியது இருக்கும். இன்றைக்கி டிவிகே தலைமையில் இந்தி கூட்டணி வருமான்ற ஆங்களையும் நாங்கள் பார்க்குறோம். அதனால் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. ஸோ இது இன்றைய அரசியல் களம் ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி நான் ஆக்சுவலாக போகணுன்ற எய்மெல்லாம் இல்லை, நான் உலக அரசியல் போகலாம் தான் நினச்சேன். சரி, நல்லா தான் இருந்தது, நகர்வுகள் நல்லா தான் இருக்குது. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து அப்படியே ஃபன்னாக பேசிட்டு போயிடலான்றதுக்காக எடுத்திருக்கேன், நான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.